திருப்பதி வேலூர் இன்றைக்கு 63 நாயன்மார்களில் ஒருவரான கணநாதர் அவர்களுடைய குரு பூஜை. கணநாதர் தொண்டலால் ஊதியம் இல்லை நீர்த்தி என்ற அப்பர் சுவாமிகளுடைய வாக்கை வாழ்வின் லட்சியமாக கொண்டவர். திருஞான சம்பந்தருக்கு தொண்டு செய்து வாழ்ந்தவர். சீர்காழியிலே அவதரித்தவர். அவர் என்ன பணிகள் செய்தார் என்றால் சிவப்பணிகள், சைவ சமயத்தையும் இந்த சனாதன தர்மத்தின் பெருமைகளையும் இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு கோயிலிலே அரும்பணிகள், அதாவது உழவார பணிகள் செய்வதற்கு உற்சாகத்தையும், திருமஞ்சனத்திற்கு தண்ணீர் கொண்டு வருவது, ஆலயத்தில் இவர்கள் பக்தர்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து அவர்களுக்கு கொடுப்பது, தொண்டர்களுக்கு பணி செய்வது, ஆலயத்தை மெழுகுவது, பூக்கோலமிடுவது, பூக்கள் பறிப்பது, நந்தவனம் அமைப்பது, இப்படி போன்ற பயிற்சிகளிலே சம காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பிற்காலத்தில் வர சந்ததியினருக்கும் அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த சைவ சமய தொண்டிலே அவர்கள் ஈடுபடுத்தி அவர்களுக்கு அரும்பணி ஆற்றுவதற்கான பயிற்சிகளை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்து சைவ பணியும் சனாதர்மத்தினுடைய பெருமைகளை, அருமை பெருமைகளை, அறத்தின் மேன்மைகளை, கோயில் பணி செய்வது, திருத்தொண்டின் பெருமை என்ன என்பதை இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து இறைவன் அடி சேர்ந்தார். அங்கே கணங்கள் என்றால் சிவகணங்கள், மேலிடத்திலே தேவலோகத்திலே பல சிவகணங்களுக்கு அவர் தலைவனாகிறார். நாதர் என்றால் தலைவர். அங்கே மண்ணிலே வாழ்ந்து மகத்தான அரும்பணி, சைவ திருப்பணி. ஏனென்றால் தொண்டரால் ஊதியம் இல்லை என்று அப்பர் உழவார பணி செய்து இறைவன் அடி சேர்ந்தார். திருஞான சம்பந்தரை குருவாக ஏற்றுக்கொண்டவர். ஏனென்றால் அந்த ஊரில் அவரும் அவதரித்தவர். இப்படிப்பட்ட சைவ தொண்டர்கள் நமக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு பங்குனி மாதம் திருவாதிரையிலே கணநாதர் குரு பூஜை. 63 நாயன்மார்களுடைய ஒருவர் இந்த கணநாதர். சீர்காழியிலே அவதரித்தவர். ஆகவே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னை குவிப்பது வேதம் 4னும் இப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே என்று வாழ்ந்தவர் கணநாதர். நன்றி, வணக்கம்.